everybody, welcome to my channel. இந்த சேனல்ல ஆன்லைன் சம்பந்தமான வேலைகள் மற்றும் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாம் உடனடியாக வீடியோவாக இங்கே நாங்கள் பதிவு பண்ணுறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து என்னோட நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும் இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிற எந்த கம்பெனியோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் SBOட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். டேட் பார்த்தீங்கன்னா 17/8 இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. டைமிங் 8:04 இந்த அப்டேட் வந்திருக்குது ஆடியோவாக. கண்டிப்பாக அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையுமே நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். நீங்கள் இன்னும் தெளிவாக தெரியணும், எனக்கு நான் கேட்டது நீங்கள் சொன்னது எனக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோவை கேட்டாலும் கேட்கலனாலும் நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா நான் சொல்கிற சில விஷயங்களையும் அவங்க சொல்கிற மாடுலேஷனும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அதையும் நல்லா தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னையோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் டீட்டெயில், அதாவது இப்போ ரீஃபண்ட் கொடுத்தவங்க கிடையாது. ஓகேங்களா? ரீஃபண்ட் ஆல்ரெடி ஒருத்தவங்க முன்னாடி நம்ம கொடுத்துருக்குறோம். முன்னாடி நிறைய பேர் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் மெயிலில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அக்ரிமெண்ட்டு ஏற்கனவே ஒரு பார்ட் ஆஃப் த இதுக்கு அமௌண்ட் போட்டுட்டாங்க. அடுத்த இதுக்கு பே அவுட் போடும்போது தான் நம்ம இதில் ப்ராப்ளம் வந்துச்சு. அமௌண்ட் கொடுக்கக்கூடாது, அதில் நிறைய லீகல் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஸ்டாப் பண்ணாங்க. அந்த அக்ரிமெண்ட் எந்தெந்த மெயிலுக்கு யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு ரிசீவ் ஆச்சோ அவங்கெல்லாம் யாரெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டை ஃபில் பண்ணி அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கும், அப்புறம் இப்போ வித்ட்ராயல் ரிக்வஸ்ட் யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ, ஓகேங்களா, அந்த வித்ட்ராயல் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கும், இப்போ ரீசெண்டாக வித்ட்ரா அமௌண்ட் கொடுத்தோம் இல்லையா, அவங்களுக்கும் செப்டம்பர் 10க்குள்ளே கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொதல் 2 பாயிண்ட்டுக்கு உண்டான டீட்டெயில் இதுதான். சீக்கிரமாகவே செப்டம்பர் 10க்குள்ளே அவங்க எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீஃபண்ட் கொடுத்தவங்க இல்லை, ஏற்கனவே ரீஃபண்ட் அப்ளை பண்ணி அவங்க அக்ரிமெண்ட் வந்தவங்க, ஓகேங்களா, அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி அனுப்புனவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி பெண்டிங்கில் இன்னும் அனுப்பாமல் வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா ஊடையில் ஸ்டாப் பண்ணதுனால மெயில் அனுப்பியும் அனுப்பாமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க அனுப்பி அந்த இது அவங்களுக்கு ரிசீவ் ஆனோடனே அவங்களுக்கும் பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. யார் செலக்டட் பர்சன்ஸோ அவங்கள செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஃபார்ம் ஓப்பனில் தான் இருக்குது. நிறைய பேர் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் தேவையோ அவ்வளோ வரைக்கும் அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த செலெக்ஷன் முடிகிற வரைக்கும், ஆட்கள் தேவைப்படுற வரைக்கும் அந்த டிஜிட்டல் டாஸ்க் ஃபார்ம் ஓப்பனில் தான் இருக்கும். சரிங்களா? அது வரைக்கும் யாருனாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அன்பிளாக் சஸ்பெண்ட் ஐடி, சஸ்பெண்ட் ஆன ஐடிஸ் இந்த வீக் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பிளாக் சஸ்பெண்ட் ஐடியை ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கமாண்டர்ஸ்க்கு யாரெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. கமாண்டர்ஸ் அண்ட் என்னென்ன மெசேஜ் யாருக்கு எப்படி மெத்தடில் ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும். அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே அது போயிருக்கணும். அதுக்கப்புறம் போன மெயிலையோ கமாண்டருக்கு போன மெசேஜையோ எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அன்பிளாக் சஸ்பெண்ட் ஐடி எல்லாம் கிளியர் ஆகி அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க என்ன டாஸ்க் செலக்ட் பண்ண போகிறாங்க, அதாவது டிஜிட்டல் டாஸ்கில் அவங்க எதை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற செலெக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரிஜெக்டட் நாட் இன்ட்ரெஸ்டட்.
இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது ரீஃபண்ட் வந்து குடுக்குறவங்களுக்கு தான் இது. 3rd ஆப்ஷனும் நம்ம வந்து செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் லிஸ்ட்ல வந்து அவங்க போயிடுவாங்க. ஓகேங்களா? ரீஃபண்ட் லிஸ்ட்ல அவங்க ஆட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கான ரீஃபண்ட் வந்து மெயில்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. மெயில வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினிங் டேட் வந்து எப்போ குடுப்பாங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணா தான் நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நியூ ஜாயினிங் குடுக்குற மாரி சொல்லல. ஸ்டார்ட் டு பர்ச்சேஸ் கூப்பன் எப்போ வந்து புதுசா வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும், அதாவது அந்த சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணவங்க எல்லாரும் எப்போ ரூபா கட்டணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேஷன் வந்து அவங்க சொல்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து பிஃபோராகவே, அதாவது நீங்கள் கட்டக்கூடிய தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகேங்களா? இந்த டேட்டில் நம்ம அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுவாங்க. நீங்கள் இது எல்லா அப்டேஷனும் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி இஃப் எனி சேஞ்ச் மை பிளான் இன் ஃபியூச்சர் சேஞ்சிங் டு ஜாயின் அகெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம பிளானை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து எஸ்பிஓவில் வந்து பிளான் சேஞ்சுங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஒன்ஸ் வந்து ஒரு பிளானை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அதில் தான் ட்ராவல் பண்ணணும். இது வரைக்கும் இருந்ததில்லை. நான் இது வரைக்கும் எஸ்பிஓவில் ரொம்ப வருஷமாக பயணிச்சுட்டு வரேன். இது வரைக்கும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் அவங்க கொண்டு வந்ததே கிடையாது. ஓகேங்களா? மறுபடி வந்து ஒரு சான்ஸ் வந்து ரீஃபண்ட் வாங்கினவங்களுக்கு கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்காது. அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்த அதே மொபைல் நம்பர், அதே இமெயில் அட்ரஸ், அப்புறம் அதே ஐபி அட்ரஸை வச்சு நம்மளால் உள்ளே நுழைய முடியாது. அந்த பேங்க் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் வந்து மறுபடி இன்னொரு சான்ஸ் எடுத்து உள்ளே ஜாயின் பண்ணவே முடியாது எஸ்பிஓவில். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இது எல்லாத்தையும் நான் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவாக இல்லை, எனக்கு சார் சொன்னதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் அவங்க சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாகவே. அதையும் இன்னும் போய் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. என் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸை நான் தொடர்ந்து உங்ககிட்ட கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். எஸ்பிஓவில் எப்போ என்னென்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பார்வைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.